All perfect, Sridhar. Thank you, sir. மாரி கொஞ்சம் இப்படி வாமா. இதுல வந்து கையெழு. ஐயோ, போ மாரி. மாமா சொல்லிட்டு இருக்காருல, போ போய் கையெழுத்து போடு. எதுக்குமா சூர்யாவை பாக்குற? சூர்யா, நீ வந்து கையெழுத்து போடுவா. சூர்யா, நீயும் மாரியும் வந்து கையெழுத்து போட்டா போதும்பா. வேற யார் கையெழுத்து எனக்கு தேவையில்லை. வாங்க, 2 பேரும் வந்து கையெழுத்து போடுங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்கு மாமா இப்போ இந்த பொறுப்பு கையெழுத்தெல்லாம்? இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் மாமா. நான் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேனே. அதான் சரி. மாரி, இது நான் இப்ப எடுத்த முடிவில்லம்மா. எப்ப சூர்யாவுக்கு ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணனோ அன்னைக்கே பண்ண முடியுமா? இப்ப நான் சொன்னதே ரொம்ப லேட்டுமா. நீ எதுவும் சொல்லாத, வந்து கையெழுத்து போடு. மாமா தான் சொல்றாருல மாரி, போய் கையெழுத்து போடு. மாரி, போய் கையெழுத்து போடு. என்ன மாதிரி நின்னுட்டு இருக்க? வீட்டுல பெரியவங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல, போ போய் கையெழுத்து போடு. மாரி, ஏன் தயங்குற? மாமா சொல்றேல, வா வந்து கையெழுத்து போடு. ஸ்ரீதர், வேணா கொடுங்க. வாமா. இந்தா. நில்லு. சூர்யா, நீயே சொல்லு சூர்யா. மாரிய விட ஜாஸ்மின் திறமசாலி தானே? சொல்லு சூர்யா. இப்ப எதுக்கு இந்த கேள்வி தாரா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லு சூர்யா. எதுக்கு மாமா இதெல்லாம்? இத உனக்காக இல்லைனாலும் தேவிக்காக பண்ணணுமா? உனக்கு திறமை இல்ல, அறிவு இல்லன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது மாதிரி. உனக்கு திறமை இருக்கு, ஆனா முட்டாள் இல்லன்னு மத்தவங்களுக்கு நிரூபிச்சு காட்ட. நீ கிராமத்துல இருந்து வந்திருந்தாலும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல, திறமசாலின்னு நீ நிரூபிச்சு காட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்க. சரிங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மாமாவுக்காகவும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். சூப்பர் மாரி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மாரி. சரி, வா போலாம். என்ன கன்றாவி இது? கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சரிக்கு சமமா டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இவ சரியான மேனேஜரை கண்டுபிடிக்கிறான்னு குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்கிறா. டாடி, மாரியோட மோட்டிவ் என்ன? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கும் ஒன்னும் புரியல சூர்யா. ஆனா போட்டியில இன்னைக்கு மாரிதான் ஜெயிப்பா. ஐம் கான்ஃபிடென்ட். சாப்பிடுங்க. இதுல வாமா சாப்பிடலாம். அக்கா, நீங்க சாப்பிடுங்க. பாப்பாக்கு நான் ஊட்டி விடுறேன். சரி, வா.
சாப்பிடுங்க. ம், பிடிச்சிக்கா? மாறி மேடம் தானே? ஆமா, சூர்யா சாரோட ஒய்ஃப் மாரி மேடம் தானே? ஸ்டாப் இட். மாறி இன்னும் கொஞ்ச நாள்ல சூர்யாவோட எக்ஸ் வைஃப் ஆகி வீட்டை விட்டு வெளியே போறா. ஆனா நான் அவருக்கு வைஃப் ஆகி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். இந்த மாறி ஒரு செல்லா காசு. இனிமே இவங்க தான் இங்க எல்லாமே. புரிஞ்சுதா? அப்படி சொல்லு ஸ்ரீஜா. சரி, ஓகே, அது உங்க ப்ராப்ளம். எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? உங்கள்ல யார் அந்த பிளாக் ஷிப்? கரெக்டா கேக்குறாங்க. என்ன பாக்குறீங்க? உங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் நம்ம கம்பெனியோட டாப் சீக்ரெட்ட எதிரி கம்பெனிக்கு உளவு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருப்பாடு உண்மையா ஒத்துக்கிட்டு முன்னாடி வந்தா அவங்களுக்கு நல்லது. இல்ல அந்த ஆட்டுக்கு கசாப்பு கிடதான். மேடம், நீங்க யாருகிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் தேவியம்மா இருந்ததுல இருந்து அவங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக 40 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம்? நாங்க அப்படி ஒன்னும் கம்பெனிக்கு துரோகம் பண்ணி தான் வாழணுங்கிற அவசியம் இல்ல. எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஜெகதீஷ் சாரும் சூர்யா சாரும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? எங்க மேல நீங்க எப்படி பழிய போடலாம்? இது டூ மச் மேடம். நீங்க இப்படி எல்லாம் டென்ஷன் ஆனா நான் உங்களை நல்லவங்கன்னு நம்பிடுவேனா? ஏன் கிட்ட உங்க ஆக்டிங்லாம் வேலைக்கு ஆகாது. மரியாதையா அந்த கல்பிரட் யாருன்னு ஒத்துக்கோங்க. இல்ல அத்தனை பெரிய போலீஸ் லாக்அப்ல தள்ளி உண்மைய வெளியில வர வைப்பேன். போலீஸ்ட போவீங்களா? போங்க. ஐயோ, போலீஸ்னு சொல்லி எங்களை மிரட்ட பாக்குறீங்களா? எப்ப எங்க மேல சந்தேகப்பட்டு இப்படி கேட்டீங்களோ, இதுக்கு மேல எங்களால இங்க ஒர்க் பண்ண முடியாது. இப்பவே சூர்யா சார்கிட்ட சொல்லிட்டு நாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறோம். தப்பு பண்ணது யாருன்னு கேட்டா வேலையை ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லி மிரட்டி பாக்குறீங்களா? அதானே. நீங்க 4 பேரும் தப்பு பண்ணதா சொல்லல. யாரோ ஒருத்தர் தானே தப்பு பண்றதா சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு 4 பேரும் வேலையை விட்டு போகணும்? அப்ப அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சு என்ன தண்டனையோ அதை கொடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க 4 பேரையும் சந்தேகப்படுறீங்க. நீங்க வாங்க சார், நாம போலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, படுபாவி பயில எல்லாம் போறானுல. என்ன அழகு தேவதை. அப்போ அந்த மேனேஜரை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். இல்ல ஹாசினி அக்கா, வேண்டாம். வீட்டுக்கு போன சந்திரமதி கண்டிப்பா தப்ப உணர்ந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க திரும்பவும் கூட்டிட்டு வருவாங்க. எப்படி மாதிரி இவ்வளவு உறுதியா சொல்ற? தான் பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் தான் மாமா யாரும் தைரியமா இருப்பாங்க. தப்புன்னு உணர்ந்துட்டா தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சந்திரமதி கண்ல நான் அவங்க மனச பார்த்தேன். அவங்க உணர்ந்துட்டாங்க. கண்டிப்பா திரும்பி வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சங்கரபாண்டி சித்தப்பா இன்னும் எங்க ஆளே காணும். ஜாஸ்மின் ஐடியாவோட போயிருக்காருல, நல்லபடியா முடிச்சிட்டு வருவாரு. வெயிட் பண்ணுவோம். நாம வெயிட் பண்ற நேரம் மாறி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிட்டானா என்ன ஜாஸ்மின் பண்றது? அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. என்ன ஸ்ரீஜா, உங்க அக்கா தான் ஜெயிக்கணும்னு உன் மனசுல ஏதாவது எண்ணம் இருக்கா? ஐயோ ஜாஸ்மின், என்ன நீ? நான் மாறி ஜெயிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாத. நானும் சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். பூஜை, சாமி இந்த மாதிரி விஷயத்துல வேணா நீ சொன்ன மாதிரி மாறி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அபிஷியல் மேட்டர்.
மந்திரத்துல மாங்காய் விழாது ஸ்ரீஜா. சார், உள்ள வாப்பா. வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல. ஏன்பா அங்கேயே நிக்கிற? உள்ள வாங்க. போங்க, கூப்பிடுறாங்கல்ல. சார், என்ன மன்னிச்சிருங்க என்ன சார். பண்றீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன விஸ்வநாத், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்காக இப்ப என் கால்ல வந்து விடுறீங்க? குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு கையில பணம் இல்ல சார். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உங்களுக்கு துரோகம் பட்டேன் சார். அந்த ஆபரேஷனுக்காக நம்ம கம்பெனியோட சீக்ரெட்லாம் வெளி கம்பெனிக்கு லீக் பண்ணதெல்லாம் நான் தான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். வேண்டாம் மாமா. அப்போ இந்த நம்பிக்கை துரோகியை மன்னிச்சு விட சொல்றியா? நம்பிக்கை துரோகியா இருந்தா குற்ற உணர்ச்சியால வேதனைப்பட்டு இங்க வந்திருக்க மாட்டாங்க. குழந்தையோட உயிரை காப்பாத்த சூழ்நிலையால தப்பு பண்ணிட்டு செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க தானே இங்க வந்திருக்காங்க. அவங்கள மன்னிக்கிறது தானே பெருந்தன்மை. மாமா, அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம் மாமா. சூப்பர், சபாஷ் மாரி. சத்தம் இல்லாம எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலம்மா. உனக்கு வெச்ச போட்டியில நீ ஜெயிச்சது மட்டும் இல்லாம தப்பு பண்ண மேனேஜரை ஃபீல் பண்ண வச்சு அவரை மன்னிப்பும் கேட்க வச்சுட்ட. கிரேட் மாரி. மாரி, நான் சொன்னல நீதான் ஜெயிப்பன்னு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேவியாத்த நீதான். வாழ்த்துக்கள். நடக்க போற போட்டியில நீ எப்படி ஜெயிக்க போறேன்னு நானும் அண்ணியும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆமா மாரி, இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாரா, பாத்தியா என் மருமக மாறிய? தப்பு பண்ண ஆளை எப்படி கொண்டு வந்து நிறுத்தி மன்னிப்பு கேட்க வச்சு அவளோட திறமைய நிரூபிச்சிருக்கா பாரு. சிவாஜி வாங்க. வாங்க சிவாஜி. உள்ள போன உடனே நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாரும் முன்னாடி நடிக்கணும், புரியுதா? உள்ள வந்து பாருங்க சார். நீங்களே என்ன எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பீங்க சார்? போட்டு கொடுக்கலாம் வாங்க. ஏய் வாடா ராஸ்கல், என்ன நடந்துச்சு உன் மனசுல? அழுகாத, நீ திட்டு. என்ன இது? இவங்க எவனையோ தள்ளிட்டு வராங்க, ஒண்ணுமே புரியலையே. டேய் வாடா. வாடா போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு போ. சார், சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நம்ம கம்பெனி சீக்கிரட்ட எதிர் கம்பெனிக்கு லீக் அவுட் பண்ணது நான் தான் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் சார். கம்பெனி ரகசியத்தை நான் தான் எதிரிக்கு கொடுக்கறேன்னு ஜாஸ்மின் மேடம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லம்மா,
இப்ப கல்யாணம் வேண்டாம். என்ன சொல்ற சூர்யா? என்ன தப்பா நினைக்க வேண்டாமா? இப்பதான் மாறி பொறுப்புக்கு வந்திருக்கா. அவளுக்கு கம்பெனியை பத்தி நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு. கத்துக்கொடு. அதுக்கு எதுக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா? ஜாஸ்மின்க்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த அடுத்த நிமிஷமே மாரியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். என்ன நம்பி ஊரை விட்டு உறவு விட்டு வந்த மாரிக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான் சூர்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதுக்காக எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? கல்யாணம் பண்ணாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜாஸ்மினையும் இப்படி வீட்டுல வச்சுக்கிறது? பாக்குறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இன்னும் 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிருவோம்மா. அது வரைக்கும் கல்யாணம்லாம் வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுங்கம்மா. என் பேச்ச நீ இது வரைக்கும் மீறினதே இல்லையே சூர்யா. இப்ப என்ன புதுசா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மாரிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு. அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறேன். அவ்வளவுதான்மா. புரியுது சூர்யா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டுமா? சரி சூர்யா, வா. என்னையா பாக்குற? ஏறு ஏறு. சிஸ்டர், அழகு தேவதை சொல்றது உண்மையா சிஸ்டர்? நீங்க சொல்லியே சூர்யா கல்யாணத்துக்கு ஊகம் சொல்லிட்டானா? இதை என்னால நம்ப முடியல சிஸ்டர். சிஸ்டர், அப்ப நம்ம சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா மாறி பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கானா? அப்போ நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடுச்சா சிஸ்டர்? இந்த வீடு சொத்து எல்லாமே அவ்வளவுதானா? போச்சா? எல்லாமே போச்சா? ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன் சிஸ்டர்? புலம்பாத. சூர்யா ஒன்னும் மொத்தமா கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கான். ஓ, அப்படியே சிஸ்டர்? நான் உடனே எல்லாமே போயிடுச்சோன்னு பயந்துட்டேன் சிஸ்டர். ஆமா, இப்ப எதுக்கு அவன் வேண்டான்னு சொல்றான்? மாரிக்காக தான் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. மாரிக்காகவா? மாரிக்காகவா? ஜாஸ்மின், நீ என்ன சொல்ற? மாரிக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா? மாரிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்காம். அதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காரு. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? சூர்யாவா இப்படி சொன்னா? என்னால நம்பவே முடியல சிஸ்டர். இது ஏதோ சரியா படல சிஸ்டர். இதுல ஏதோ தப்பு இருக்குது. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நானும் விடாப்புடியா சொல்லி பாத்துட்டேன். சூர்யா பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி, அவனை விட்டு பிடிக்கலான்னு விட்டுட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற? இல்ல ஆண்டி, சூர்யாவோட போக்கே சரியில்லை. விட்டு பிடிக்கிறதா நினைச்சு இப்ப விட்டீங்க, அப்புறம் பிடிக்கவே முடியாது. 2 மாசம் டைம் கேட்ட சூர்யா அப்புறம் 6 மாசம் டைம் கேட்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அத்தை, ஜாஸ்மின் சொல்றது சரிதான். விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சோம். அந்த கேப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அத்தை. ஏதாவது செஞ்சு சூர்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருங்க ஆண்டி. ஆமா அரவிந்த், நீ எப்ப வந்த? உன்னை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இல்லம்மா,
போலீஸ் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். அவசரப்பட்டுட்டியடா அரவிந்த். எதுக்காக நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த? இன்னும் எத்தனை நாளைக்குதாமா போலீஸ் கஸ்டடியில வாழ்ந்துட்டு இருக்கிறது? இந்த வீட்டுக்கு இளவரசன் ஆக போறன்ற சந்தோஷ கனவுல வாழ்ந்துட்டு இருந்தேன். அது வெறும் கனவாவே போச்சு. இதுக்கப்புறமும் என்ன அவங்க கஸ்டடியிலே இருக்க சொல்றீங்களா? நான் இந்த வீட்டுக்கு இளவரசன் ஆகலனா கூட பரவாயில்லமா. ஆனா அதுக்கு இடைஞ்சலா இருந்த அந்த சூர்யாவையும் என்ன போலீஸ் கிட்ட அனுப்பின அவன் பொண்டாட்டி மாரியையும் நான் சும்மாவே விட மாட்டேமா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் நான் பழி வாங்குவேன். அவங்க சாவு என் கையில தான். அதுக்காக தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அரவிந்த், உன்னோட கோபம் நியாயமானதுதான். அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க கூடாதுடா. அது ரொம்ப தப்பு. அதனால உனக்கு தாண்டா பிரச்சனை வரும். நீ வெளியே வரதுக்கு இதுவே ஒரு பெரிய சிக்கல் ஆயிடும். ஏற்கனவே சூர்யாவும் அவரும் உன் மேல கோவத்துல இருக்காங்க. அதனாலதான் அரவிந்த், நான் உன்னை பாக்குறதுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. ஐயோ, மா, விக்ரம் தான் தேடி வந்திருக்கான் போல இருக்கு. டேய் நீரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். மாரி, நான் போய் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தப்பிச்சு போயிடு. சரிம்மா, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். ஆனா அந்த மாரியையும் சூர்யாவையும் நான் சும்மா விட மாட்டேமா. நான் வரமா. பார்த்து போடா அரவிந்த். ஹாசினி, மாரி, விக்ரம், என்ன இந்த நேரத்துல? வாட் ஹேப்பன்? உள்ள வாங்க, வாங்க. ஹாசினி அக்கா வீட்டுக்காரரு என்ன தள்ளி விட்டு பின் பக்கமா தப்பிச்சு. என்ன சொல்ற மாதிரி? போய் என்னன்னு பாருங்க. போங்க போங்க போ சீக்கிரம். சூர்யா, நான் சொல்லல அரவிந்த் கண்டிப்பா இங்கதான் வருவான்னு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சூர்யா. அதான் உங்களுக்கு நல்லது. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் விக்ரம். நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. சூர்யா, சார் நாங்க தேடி பார்த்துட்டோம் சார், அங்க யாருமே இல்ல. என்ன இது? சூர்யா, சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹாசினி, உனக்கு என்ன ஆறுதல் சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. நான் வரேன் ஹாசினி. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. ஓகே சார். போங்க போங்க. வாங்க. நல்ல வேளை அரவிந்த் மாட்டிக்கல. தேவி அம்மா, ஹாசினி அக்கா வீட்டுக்காரர் பேசினது கோவத்துல பேசின மாதிரி தெரியல. அவர் பேசும்போது கண்ணுல கொலை வெறி தெரிஞ்சது. இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்கு தேவி அம்மா. அரவிந்த், மா, உன்னோட அவசர புத்தியால நாம 2 பேரும் இப்படி சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. கோவப்படாத, பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு எத்தனை தடவை நான் சொல்லி இருப்பேன். என் பேச்சு நீ கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்குமா? மா, உன் அட்வைஸ கேக்குற அளவுக்கு எனக்கு இப்ப நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. ரொம்ப பசிக்குதுமா. சாப்பாடும் பணமும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன்பா, கொஞ்சம் இரு. எடுமா. அரவிந்த், மறந்தே போயிட்டேன். இந்த செலவுக்கு வச்சுக்க.
இந்த அரவிந்த் சாப்பிடு. சரிம்மா. டேய் இருடா, தண்ணி எடுத்துட்டு வரேன் இரு. இந்த குடி. ஜாஸ்மின் சூர்யா கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா கிட்ட சொல்லி நானே உன்னை வெளியில கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன்பா. அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு தப்பிச்சு வந்து பேரை கெடுத்துட்டியடா. சும்மா அதே புலம்பிட்டு இருக்காதம்மா. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த மாதிரிதான். அவளை சும்மா விட மாட்டேமா. ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு நல்ல புத்திய கொடுங்கம்மா. அவரால ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவருக்கு நீங்க தாம்மா துணையா இருக்கணும். சூர்யா ஜாஸ்மின் கல்யாணம் முடியட்டும்பா. அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் ஒன்னொன்னா நடக்கும். மொத்த சொத்தும் உனக்குதான். உனக்காக தான் அந்த மாரிய வீட்டை விட்டே துரத்தி விட போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. பழைய கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரியே நீ சூர்யா ஜாஸ்மின் கல்யாணத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்காதம்மா. எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. டேய், இப்ப எனக்கு தேவை சொத்து இல்ல. அம்மா தாயே, ஹாசினி அக்கா வீட்டுக்காரர் கொலவெறியோடு பேசினது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு அவரால ஆபத்து வந்துருமோன்னு ஒரே கவலையா இருக்கு. ஹஸ்பண்ட் சார் அவரோட தம்பி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னால அவர்கிட்ட உண்மைய கூட சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீதாம்மா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஹஸ்பண்ட் சாருக்கு துணையா இருந்து அவரை நீதான் காப்பாத்தணும். என் தாலிக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதும்மா. நீதான் பாத்துக்கணும். பூஜை பண்றதுன்னா அதுக்கெல்லாம் நல்ல நாள் கிழமெல்லாம் பார்க்கணும். நல்ல விஷயம் நடக்கணும்னு பார்த்தா எல்லாரும் அபசகுணமா பேசி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜோசியர் கிட்ட நான் நாள் கிழமை எல்லாம் பார்த்துதான் நாளைக்கு பண்ணலான்னு சொல்றேன். புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி கோவப்படுறீங்க? நானும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் சாரும் சம்மதம் சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு இப்படி பூஜை பண்ணி மாலையெல்லாம் மாத்தணும்? மண்டபத்துல மணமேடையில வச்சே மாத்திக்க வேண்டியதானே? மண்டபத்துல மணமேடையில வச்சு மாத்திக்கிட்டா அதுக்கு பேரு கல்யாணம். பரிகார பூஜையில எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அத வீட்டுல வச்சுதான் பண்ணணும். சும்மா உனக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கும் எல்லாம் தெரியும். தாரா, இப்ப நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? மாறி அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? நீ இப்படி அவசரப்படுறதுதான் எங்களுக்கெல்லாம் தப்பா தெரியுது தாரா. ஹஸ்பண்ட் சார், அம்மா சொல்றதுதான் சரி. எனக்கு என்னமோ இது சரியா படல, தப்பா படுது. எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பாரு,
வாட்ச். எனக்கு எதுக்கு ஹஸ்பண்ட் சார் வாட்ச் எல்லாம் நான் கட்டினதே இல்ல. இத்தனை நாளா நீ கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ பொறுப்புக்கு வந்துட்டல்ல, ஆபீஸ்லாம் போகணும்ல, அதனால வாட்ச் கட்டணும். அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு வாட்ச் எல்லாம் கட்ட தெரியாதே ஹஸ்பண்ட் சார். அதனால என்ன, பழகிக்கிட்டா போச்சு. இப்ப நானே உனக்கு கட்டி விடுறேன். அத பார்த்து எப்படி கட்டுறதுன்னு பழகிக்கோ. அது கூட அவ்வளவுதான். தாலி எப்படி ஆண்டி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. என் கையில வச்சு பாக்குறத விட உன் கழுத்துல வச்சு பாக்கும்போது இன்னும் அழகா இருக்கு. ரொம்ப பொருத்தமாவும் இருக்கு. விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. அந்த மாரிய விட காஸ்ட்லியான தாலிய நான் போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு பெருமையா இருக்கும். சரியா சொன்ன ஜாஸ்மின். மாரியோட கழுத்துல இருக்கிற தாலிய விட உன் கழுத்துல ஏற போற இந்த தாலிக்கு மதிப்பு அதிகம்தான். சூர்யா கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறின அடுத்த செகண்டே நான் மாரிய இந்த வீட்டை விட்டு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க ஆண்டி. அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அது நாளைக்கே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி மாறி இந்த தடவை தோத்துட்டா போதும் ஆண்டி. அவ வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிரும். தேவி அம்மா, தாராமாவும் ஜாஸ்மினும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாங்க. அது எதுவா இருந்தாலும் நடக்க கூடாது. ஜாஸ்மின் தப்பானவ. ராசாத்தி அக்கா வீட்டுக்காரரை வளைச்சு தான் மடியில போட்டுக்கிட்டு அந்த அக்காவோட சாவுக்கு காரணமானவன்னு ஹஸ்பண்ட் சார் கிட்ட நிரூபிக்க ஜாஸ்மின் ராசாத்தி அக்கா புருஷனை ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சர்டிபிகேட் வேணும்னு ராசாத்தி அக்கா அண்ணன் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அந்த சர்டிபிகேட் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா போதும்மா. அந்த ஜாஸ்மினை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். எப்பவும் போல நீங்க எனக்கு துணையா இருக்கணும். ஜாஸ்மின் நினைக்கிறது எதுவுமே நடக்க கூடாதுமா. எல்லாத்தையும் நீங்க தான்மா பாத்துக்கணும். மாலை வாங்க போன சங்கரபாண்டியை இன்னும் காணோம். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. சங்கரபாண்டி சித்தப்பாவுக்கும் மாலைக்கும் ராசியே இல்ல அத்தை. ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மாலை விஷயத்துல சொதப்பிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாருன்னு தெரியல அத்தை. அத்தை தப்பான்னு நினைக்காதீங்க. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் அவரை காணோம். அதனாலதான் அத்தை சொன்னேன். ஆண்டி, நீங்க சங்கரபாண்டி அங்கிளுக்கு கால் பண்ணி பாக்குறீங்களா? நிறுத்து. இந்தாங்க. இந்த சிஸ்டருக்கு இதே வேலையா போச்சு. அதான் வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் எதுக்கு போன் அட்டன் பண்ணிக்கிட்டு? போன் எடுக்கல, கட் பண்றான். சரி, நானும் கால் பண்ணி பாக்குறேன். வந்துட்டேன். ஆண்டி வந்துட்டாரு. ஏன் போன் எடுக்கல? சிஸ்டர், வாசலுக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் காலே வந்துச்சு. அதான் நான் அட்டன் பண்ணல. அப்படியே நான் அட்டன் பண்ணேன்னு வைங்களேன், அதான் வாசலுக்கே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் அட்டன் பண்ணேன்னு கேப்பீங்க. எதுக்கு வம்புன்னு நான் வந்துட்டேன் சிஸ்டர். இந்த மாலையை வாங்கிட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரமா? சிஸ்டர்,
இது என்ன சாதாரண மாலை நினைச்சிட்டீங்களா? மாரியோட வாழ்க்கைக்கு எண்டு காடு போட போற மாலை. அழகு தேவதைய இந்த வீட்டோட மருமகளா ஆக்க போற மாலை. மொத்தத்துல நம்மளோட எதிர்காலமே இந்த மாலையில தான் அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்ல சிஸ்டர், தாலிய மறைச்சு வைக்க போற மாலை. நல்லதா பார்த்து வாங்கிட்டு வர வேண்டாமா? அதான் லேட்டு. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஸ்ரீஜா, அத்தை நீ போய் அந்த கதவை லாக் பண்ணு. அந்த லூசு ஹாசினி வந்துட போறா. ஆமா ஆமா அத்தை, அந்த லூசு வந்தாலும் வந்துரும். ஸ்ரீஜா, அந்த வேலையும் நானே முடிச்சிட்டேன். ஜாஸ்மின், தாலிய போய் எடுத்துட்டு வா. நானே என் கையில ரெடியா வச்சிருக்கேன் ஆண்டி. சரி சரி, மாலையை கொடு. இந்தாங்க சிஸ்டர். கொடு. சிஸ்டருக்கு மூளையோ மூளை. ஐயா டிப்ஸா வச்சுக்கிட்டீங்க. ஒரே குத்த குத்துறோம்ல, 400 ரூபாயா டிப்ஸா கொடுப்பேன். அதான் லம்பா வரப்போது இல்ல, அப்புறம் என்ன? ஆமா, லம்பா கும்பவா தான் கொடுப்பாங்க. ஐயா என்ன இப்பதான் புதுசா வீட்டுக்கு வந்த மாதிரி வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இல்லே, இது நடக்காத கல்யாணம். இனி நடக்கவே போறதுல இந்த கல்யாணம். இதுக்கு ஏன்டா அந்த சங்கர வேண்டி நம்மள அவன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன சொல்றீங்க? இல்லே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 முறை இந்த கல்யாணம் தடங்கலாகி நின்று இருக்கு. எனக்கு என்னமோ இந்த சூர்யாவோட முத பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்கு, ஒரு தெய்வ அனுக்கிரகமும் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமாடா. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பாம்பு வந்துச்சு, புயலும் சேர்ந்து வந்துச்சு, கல்யாணமும் நின்னு போச்சு. அடுத்து 2வது முறையா கோயில கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணோட தாலி பறந்து போய் பாம்பு புத்துக்குள்ள விழுந்துச்சு, சாமி சிலையும் காணாம போயிருச்சு. இதெல்லாம் எப்படில? எனக்கு தெரிஞ்சு அந்த சூர்யாவோட முத பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தெய்வாம்சம், ஒரு தெய்வ கடாட்சம், ஒரு தெய்வ அனுக்கிரகம் இருக்குல்ல. டேய், அது தெய்வாம்சம் பொருந்திய சூர்யாவோட பொண்டாட்டியோட முகத்தை பாக்குறதுக்கு தான்டா நான் இன்னைக்கு வந்தேன். அதுல நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. ஏதோ ஒண்ணு, நம்மளுக்கு கரெக்டா பணம் கொடுக்குறாங்களா, அதுக்காக நம்ம எத்தனை தடவை வேணாலும் சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க உள்ள போலாம். நீ ஒரு ஞான சூனியம்டா. உங்ககிட்ட போய் தெய்வ கடாட்சத்தை பத்தி பேசணும் பாரு. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? சரி சரி, வாங்க உள்ள போலாம். அப்போ நடக்க போறது கல்யாணமா? கல்யாண மந்திரத்தை முகூர்த்த நேரத்துல மட்டும்தான் சொல்லணும், மத்த நேரத்துல சொல்லக்கூடாது. சுவாமி, பூஜை மந்திரத்தை வெளியில சொல்லுங்க, கல்யாண மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்ல சுவாமி. ஆஹா, நான் பண்ண மாட்டேன், இது ரொம்ப தப்பு. சுவாமி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி. இப்போ இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே சொல்றேளா? இது ரொம்ப தப்பாயிடும். தப்பா? இந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம், ஆனாலும் பாருங்க அதுல ஒரு சிக்கல். சிக்கலா? இந்தாங்க, இத பிடிக்கும். இப்ப அந்த சிக்கல் சரியா போயிருக்குமே. பாக்கெட்ல வச்சேல, அதையும் கொடுங்க. இந்தாங்க, இத நான் என் செலவுக்கு வச்சுக்கிறேன். பூஜை தானே ஹாசினி, விடு, பண்ணிட்டு போட்டுமே. அப்படியெல்லாம் விட முடியாது பெரியமா. வெறும் பூஜை மட்டும் பண்றதா இருந்தா பரவாயில்ல, சரி போதுன்னு விட்டுடலாம். சூர்யா மாமாவும் அந்த ஜாஸ்மினும் மாலை மாத்திக்கணுமா? அது நடக்கவே கூடாது. சூர்யா மாமா மாலை போடணும்னா அது மாறி கழுத்துல மட்டும்தான் போடணும், வேற யார் கழுத்துல போட விடக்கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான் ஹாசினி. சூர்யாவும் ஒத்துக்கிட்டான், மாரியும் அமைதியாயிட்டா. இதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? அதானே ஹாசினி, நாம என்ன பண்ண முடியும்? பூஜைக்குன்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள நாம விரட்டி விடணும். அது எப்படி முடியும் ஹாசினி? நாம போங்கன்னு சொன்னா அவங்க போயிடுவாங்களா? அதானே, தாரா கூப்பிட்டு வந்தவங்களே நாம விரட்டி விட்டா தாரா சும்மா இருப்பாளா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் என்கிட்ட செம்ம ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஐடியா மட்டும் இல்லாத, அந்த ஐடியாக்கான ஒரு ஐட்டம் என்கிட்ட இருக்கு.
ஹாசினி, இது என்ன பேதி மாத்திரை மாதிரி இருக்கு? என்னது பேதி மாத்திரையா? நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி இது பேதி மாத்திரை தான். வரவங்கள நம்மளால விரட்ட முடியாது. நம்ம போங்கன்னு சொன்னா கூட அவங்க போறது கிடையாது. ஆனா இந்த பேதி மாத்திரைய காஃபிலயும் ஜூஸ்லயும் கலந்து கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவ்வளவுதான், அவங்க தானும் ஓடி போயிடுவாங்க. எப்படி ஐடியா? ஐடியா நல்லாதாமா இருக்கு. ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையா? வரவங்க எல்லாம் பாவம் இல்லையா? நல்ல விஷயத்துக்காக செய்யற பாவம் எல்லாம் பாவம் ஆகாது. அதுவும் தர்மம் தான். பகவான் கிருஷ்ணனே சொல்லிருக்காரு. ஏ ஜாஸ்மின், இல்ல ரோசி. ஜாஸ்மின், இன்னியோட உன் ஆட்டம் முடிஞ்சதுடி. இனிமே நீ தப்பிக்கவே முடியாதுடி. அண்ணா போன் பண்றாரு. ஹலோ அண்ணா. மாரி, நீ கேட்ட மாதிரி ஜாஸ்மினோட மேரேஜ் சர்டிபிகேட், அந்த ரோசியோட மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டம்மா. என்னண்ணா சொல்றீங்க? ரோசியா? ஆமா மாரி, இந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல அவ பேர் ரோசின் தான் இருக்கு. அவளோட உண்மையான பேரு ரோசியா ஜாஸ்மினான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவ போட்டோ தெளிவா இருக்கு. அப்படியா? போட்டோ இருந்தா போதும்னா அவளால தப்பிக்க முடியாதுன்னா ரொம்ப சந்தோஷம்னா. சரி மாரி, நான் அந்த சர்டிபிகேட்டோட கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துடுறேன். நீ அங்க வந்துரு, சரியா? சரிங்க அண்ணா. பொன்னியம்மன் கோயில் தானே, நான் வந்துடுறேன். சிரமம் பார்க்காம எனக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போய் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. என்ன மாதிரி அண்ணனுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இத பாரு, ராசாத்தி என் தங்கச்சினா நீயும் எனக்கு தங்கச்சி தான், சரியா? இனிமே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. ஜாஸ்மினால என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை இனி வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாது மாதிரி. சரி, நீ கிளம்பி கோயிலுக்கு வந்துடு, நான் அங்க வந்துடுறேன். நீ இந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் சூர்யா கிட்ட காட்டி அந்த ஜாஸ்மின்ங்கிற ரோசிய நீ வேலையா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலையா பாரு. சரிங்க அண்ணா, நான் இப்பவே கோயிலுக்கு கிளம்பி வரேன். போன வச்சிடுறேனா? சரி மாதிரி, நானும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். சுவாமிஜி, எங்க வேகமா கிளம்பிட்டேன்? என்னால முடியல. என்னாச்சு சுவாமி? ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? ஓ, ஆளே இல்லாம மந்திரம் சொல்லி இவ்வளவு டயர்ட் ஆயிட்டாளா? உங்க தொழில் பக்திக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுதே சுவாமி. தொழில் பக்தியா? விஷ்ணு, என்னால முடியல. முடியலையா? எல்லாமே வெளியே போயிடுது. நான் மட்டும் இப்ப வெளியே போல என் உயிரே போயிடும். என்னால எந்த மந்திரமும் இப்ப சொல்ல முடியாது. உடம்புல தெம்பு இல்ல. சுவாமி சுவாமி, ஒரு ஜூஸ் போட்டு தரேன் சுவாமி, குடிச்சிட்டு வேலைய பாருங்க. மறுபடியும் ஜூஸா? அச்சச்சோ, ஆள விடுங்க சாமி. சுவாமி ஓடிட்டாரே. ஐயோ ஐயோ, இனிமே நான் வேற சுவாமியை எங்க போய் பிடிப்பேன்? சிஸ்டர் கேட்டா என்ன பதில சொல்லுவேன்? நேரம் ஆயிட்டே இருக்கு. வீட்ல வேற பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணனை இன்னும் காணுமே. கடவுளே, ஜாஸ்மினும் தாரா அம்மாவும் ஏதோ தப்பு பண்றாங்க. ஜாஸ்மின் கல்யாண சர்டிபிகேட் கிடைச்சதும் அது ஏன் கைக்கு கிடைச்சு நான் கொண்டு போய் ஹஸ்பண்ட் சார் கிட்ட காட்டுற வரைக்கும் பூஜை நடக்க கூடாது. அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. சங்கரபாண்டி, சங்கரபாண்டி வந்துட்டேன் சிஸ்டர். அடுத்து என்ன நடக்க போதோ? சிஸ்டர் ஐயருங்க. சிஸ்டர், ஐயருக்கு ஏதோ உடம்பு முடியலையா, மந்திரம் சொல்ல கூட தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஓடிட்டாரு சிஸ்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்கணும். இப்ப போய் ஐயர் வந்துட்டாரு போயிட்டாருன்னு பொறுப்பு இல்லாம சொல்லிட்டு இருக்க. சூர்யா ரெடியாகி வரத்துக்குள்ள நீ போய் இன்னொரு ஐயரை கூட்டிட்டு வா போ. சரிங்க சிஸ்டர், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இவரை விட சிறப்பான ஐயரா ஒருத்தர் பிடிச்சிட்டு என்ன? நீங்க இருங்க, நான் வந்துடுறேன்.
எதுக்கும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். எங்க வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சாலாவது நிம்மதியா இருக்கும். ஸ்விட்ச் ஆஃபா? அண்ணன் போனு சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குமா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, ராசாத்தி அண்ணனுக்காக காத்துட்டு இருக்கியா? எப்படியும் அவன் வரப்போறது இல்ல. நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான். இருந்தாலும் உன்னை விட்டா எனக்கு தான் ஆபத்து. ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அக்கா, ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? அதோ தூண்ல சாஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பொண்ணுதான். புருஷன் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. உடம்பு வேற சரியில்லை. கரெக்ட் டைமுக்கு மருந்து வேற சாப்பிடணும். அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன். நான் கொடுத்தா கோவத்துல அவ சாப்பிட மாட்டா. இது தீர்த்தத்துல கலந்து சாமி தீர்த்தம்னு சொன்னா சாப்பிட்டுருவா. தயவு செஞ்சு இந்த உதவியை நீங்க எனக்கு கொஞ்சம் பண்றீங்களா ப்ளீஸ்? அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. மருந்துங்கம்மா. இதோ இந்த டானிக்கை தான் கொடுக்கணும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்க கொண்டு போய் தீர்த்தன்னு சொல்லி கொடுங்க. அவ கண்டிப்பா வாங்கி குடிச்சிருவா. சரிம்மா, நான் கொடுத்துடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா சொல்லுங்கம்மா. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு தெரியுது. இந்த அம்மன் தீர்த்தத்தை குடி, உன் குழப்பம் எல்லாம் தீந்துரும். என்னப்ப நல்லவா பொன்னம் வளர்த்தவா, என்னப்ப நல்லவா பொன்னம் வளர்த்தவா, என் தாயும் அல்லவா பொன்னம் வளர்த்தவா, என் தாயும் அல்லவா பொன்னம் வளர்த்தவா, என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா, என்னப்ப நல்லவா பொன்னம் வளர்த்தவா. இல்ல பேச்சு ஐயா, இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டல. இங்க 5 வயசு பிஞ்சு கொண்டாந்து பச்சை தண்ணி கொடுத்தா கூட சோலி முடிஞ்சிடும். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும்ல. விநாயகர் பெருமானே, ஐயா, மேசிட்டார் ஐயா, ஜூஸ் தான் வேணாம் சொல்லிட்டீங்க. இந்த காஃபியாவது எடுத்துக்கோங்களேன். என்ன 2 பேரும் குறுகுறுன்னு பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காஃபி எடுத்துக்கோங்க. இந்த பாருமா, நாங்க எப்பவுமே அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு கிடையாது. எப்பவும் ஒரே பேச்சு தான். நாங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, காரிய வீட்டுக்கு போனாலும் சரி, எதையும் தொடர்றது இல்ல. நாங்க சிவனடியார்கள். என்ன நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாலே வந்துட்டு ஜூஸ் காஃபி எதுவுமே குடிக்க மாட்டீங்க? இல்லம்மா, எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. நாங்க குடிச்சு பழக்கம் இல்ல. எங்களுக்கு வேணும்னா நாங்களே கேட்டு வாங்கி குடிப்போம். இல்லைங்கய்யா? நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா வீட்டுக்கு வந்தவங்கள கவனிக்க தெரியலன்னு அந்த தாராத்த என்ன திட்டுவாங்க. அதனால எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் குடிங்களேன். தப்பா எடுத்துக்காதம்மா தாயி. நாங்க முடிவெடுத்ததுதான். நான் எங்க அத்தை கிட்ட திட்டு வாங்காம இருக்கணும்னா தயவு செஞ்சு குடிங்க. ஐயா எடுத்துக்கலாம் ஐயா. அவங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியல, அவங்க ரொம்ப நல்லவங்கய்யா. கண்டிப்பா எதுவும் தப்பா இருக்காதீங்க. இந்த பொண்ணை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமாங்க ஐயா. டேய்,
குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதுதான். மனுஷனா பிறந்தா சில கொள்கைகள் வேணும்டா. குடிச்ச சில பிரச்சனை வந்துரும்டா. அண்ணி என்னப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா, உன் தாயும் அல்லவா. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। ओम दामोदराय विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्णः प्रचोदयात्। ओम दशरथाय विद्महे सीता वल्लभाय धीमहि. மா சுவாமியை கும்பிட்டு மாலை எடுத்து கொடுங்க. ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் மகாமாயாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் முக்தானாம் பரமதவியே நமஹ, ஓம் முகுந்தாய நமஹ, ஓம் யஜ்ஞதுக்யாய நமஹ, ஓம் யஜ்ஞபதே நமஹ, ஓம் யஜ்ஞாய நமஹ, ஓம் யஜ்ஞாய நமஹ, ஓம் ராமாய நமஹ, ஓம் லக்ஷ்மீபதியே நமஹ, ஓம் லோகாத்யக்ஷாய நமஹ, ஓம் லோகிதாக்ஷாய நமஹ, ஓம் வரதாய நமஹ, ஓம் वर्धनाय नमः, ओम वरारोहाय नमः, ओम वसुप्रदाय नमः, ओम वसुमनसे नमः, ओम व्यक्तिरूपाय नमः, ओम वामनाय नमः, ओम वायुवादनाय नमः, ओम विक्रमाय नमः, ओम विष्णवे नमः, ओम विश्वक्सेनाय नमः, ओम विशोधराय नमः, ओम वेदविधे नमः, ओम वेदांगाय नमः, ओम वेदाय नमः, ओम वैकुंठाय नमः, ओम शरणाय नमः, ओम शांताय नमः, ओम शार्गधन्विने नमः. மாரி, இது சூர்யா ஜாஸ்மின் கழுத்துல போட போற சாதாரண மாலை இல்ல, உன்னோட வாழ்க்கைக்கு போட போற இறுதி அஞ்சலி மாலை. ஓம் சரணாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சார்கதன்வினே நமஹ, ஓம் சாஸ்வதஸ்தானவே நமஹ, ஓம் சிகண்டினே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் ரிஷோதராய நமஹ, ஓம் வேதவிதே நமஹ, ஓம் வேதாங்காய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் சார்கதன்வினே நமஹ, ஓம் சாஸ்வதஸ்தானவே நமஹ, ஓம் சிகண்டினே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் சுபாங்காய நமஹ. உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு மாலையை மாத்திக்குங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபத்னி தீமஹி. மாலையை மாத்திக்குங்க. தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். சீர்வசஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே. என்ன உளறிட்டு இருக்க? பரிகார பூஜையை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா? அம்மா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாரி, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பண்ற? ஹஸ்பண்ட் சார், இவங்க பரிகார பூஜை மாலைய மாத்தணும்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த பூஜைய வேண்டான்னு சொன்னேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். மாரி, இந்த பரிகார பூஜையில உனக்கு விருப்பம் இல்லன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இப்ப வந்து எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?
இது பரிகார பூஜை இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க ஜாஸ்மின் கழுத்துல போட போற இந்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்காங்க. அடப்பாவீங்களா அண்ணி சுஜாதா, மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு உங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல சூர்யா, இவ தேவையில்லாம இங்க வந்து குழம்பிட்டு இருக்கா. இது சாதாரண பரிகார பூஜை தான். இதுல தாலியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் ஒன்னும் குழப்பல, நீங்க தான் போய் சொல்றீங்க. இல்ல, நீ தான் போய் சொல்ற. உனக்கு இந்த பூஜை நடக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் நீ இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது பொய் இல்லைன்னு இப்பவே நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஹஸ்பண்ட் சார், அந்த மாலையை கொடுங்க. சூர்யா, மாலையை ஆமா கொடுங்க. ஆமா, பூ உதிர்ந்துரும். அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்தா. அண்ணி மாலைக்குள்ள தாலி. அடப்பாவீங்களா? ஹஸ்பண்ட் சாரும் ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. தாராமாவும் என்கிட்ட கோவமா பேசிட்டு போறாங்க. வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஹஸ்பண்ட் சார், பூஜை நல்லபடியா முடிஞ்சதா ஹஸ்பண்ட் சார்? என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? ஏன் கோவமா இருக்கீங்க? உனக்கு என்னாச்சு மாறி? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. என்ன இது? தாராம்மா என்கிட்ட கேட்ட மாதிரியே ஹஸ்பண்ட் சாரும் கேக்குறாரு. பூஜையில அப்படி என்ன நடந்திருக்கும்? ஹஸ்பண்ட் சார், நீங்க கோபமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா கோபமா மட்டும் இல்ல மாறி, வெளியில காட்ட முடியாத அளவுக்கு ஆத்திரத்தை மனசுல போட்டு அடக்கி வச்சிட்டு இருக்கேன். தாராம்மா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாறி. உண்மையை சொல்லணும்னா இந்த பரிகார பூஜையில எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவங்க விருப்பப்பட்டு கேட்டதால அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீ வேண்டான்னு சொல்லியும் நான் இந்த பூஜைக்கு சம்மதிச்சேன். ஆனா பூஜையில நான் ஜாஸ்மின் கழுத்துல போடுற மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு எனக்கே தெரியாம எனக்கும் ஜாஸ்மின்க்கும் கல்யாணம் பண்ண பாத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி, பெரிய நம்பிக்கை துரோகம். அதுவும் தாராமா இப்படி பண்ணலாமா? ஓ, தாராம்மா இதுக்காக தான் பரிகார பூஜையில மாலைய மாத்திக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களா? நான் ஜாஸ்மின் கழுத்துல மாலைய போட போற சமயத்துல கோவில இருந்து வந்த நீ மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்க விஷயத்த சொன்ன. நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்த தாராம்மா பண்ண சதி வேலை எனக்கு தெரிய வந்தது. ஹஸ்பண்ட் சார் என்ன சொல்றாரு? நான் கோயில்ல இருந்து இப்பதானே வரேன். மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்கிறத நான் தான் சொன்னேன்னு வேற சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே. ஹஸ்பண்ட் சார், அது வந்து ஜாஸ்மின் கல்யாணங்கிறத நாம ரெண்டு பேருமே சம்மதிச்ச ஒரு விஷயம் தானே. அப்புறம் எதுக்காக அம்மா இப்படி அவசரப்படுறாங்க? என் அம்மா இப்படி பண்ற ஆளே கிடையாது மாறி. இதெல்லாம் அந்த ஜாஸ்மினோட பிளானா தான் இருக்கும். இப்படியும் சரியான நேரத்துல நீ வந்து மாலுக்குள்ள தாலி இருக்கிற விஷயத்த சொல்லி நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மாறி. நான் எங்க தடுத்து நிறுத்தினேன்?
குலதெய்வம்